ஹலோ ஜிகே நாயன், சொல்லுங்க சார். நான் சுஹானா, ஃப்ரீடம் ஃபைட்டர் முகமதோட பேத்தினா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? லஞ்சம் கொடுக்காம வாழணும் தான் எங்க தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்போ சார் கிட்ட பர்சன்டேஜ் கொடுத்தாதான் பணம் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. லஞ்சம் தரதுக்கு நான் தயாரா இல்லை சார். இருந்தாலும் பணம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கேன் யூ ஹெல்ப் மீ? செய் சுஹானா, நான் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கரப்டட் ஆஃபீஸர் இல்லை. அதனால தான் நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி முத்திரை குத்தி அவங்க என்னை வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க. நாளையிலிருந்து நான் சஸ்பெண்டில் இருப்பேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. அது சுஹானா தாத்தாவோட வேலைக்காக. உண்மையாவா சார்? 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்ரீ ஃபெரோஸ் முகமது அக்கௌண்ட்டில் பணம் வந்து சேரும். எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே. தாத்தா கிட்ட சொல்லுங்க, இந்தியா மேல நேசம் வைக்கிற கொஞ்சம் பேர் இன்னும் மீதி இருக்காங்கன்னு. ஹலோ பெரியம்மா, எப்போ வருவீங்க? இப்போ வந்துடுவேன். குட்டிக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட், ஒரு கிராஸ்வேர்டு, அப்புறம் எனக்கு ஒரு பெத்தன் வாட்ச் வேணும். வாங்கிட்டு வரேன், ஓகேவா? சுஹானா, பெரியப்பா, பணம் கிடைச்சிடுச்சு. யா அல்லாஹ். நான் 5:55க்கு தானே ட்ரெயின் பிடிச்சி வந்துடுறேன். அட்ரஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அல்லு கொடுத்தாமா? இப்போ எங்க இருக்கீங்க? பரேல் ஸ்டேஷனில் இருக்கேன். அடுத்த லோக்கல் ட்ரெயின் ஏறி தாதர் போகிறேன். அப்புறம் பார்க்கலாம். டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. அதை நான் எடுத்துட்டேன். ஹலோ, வணக்கம் சார். யார் நீங்க? நான் ட்ராக் பண்ற கார்த்தி சார். சிவா சொல்லியிருப்பானே. சொன்னாரு. ஹிந்தி, தமிழ், மலையாளம்லாம் சேர்த்து இமோஷனல் லிரிக்ஸ் இல்ல? ஆமா சார். அப்புறம் மும்பை ஹார்பர்ல வளர்ற குழந்தைங்களுடைய கஷ்டம், கனவுகள், வாழ்க்கையோட அழகிய தருணங்கள், காதல். நைஸ் டாபிக், அப்டேட்டட் சப்ஜெக்ட். தேங்க்யூ சார், கரெக்டாக சொன்னீங்க. கம் இந்த ஈவினிங் 7 மணிக்கு அப்புறம் வாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். சார் 7 மணிக்கா? நான் அதுக்குள்ளே முடிச்சுட்டு 6:30 மணிக்கு சென்னை எக்ஸ்பிரஸில் கிளம்பணும். சாரி, எனக்கு ராத்திரியில் தான் கவிதை வரும். ஹலோ 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 சார். ஹலோ. ஹலோ மம்மி. ஹலோ ஹலோ செல்லோ. செல்லோ, நீ எங்கே இருக்க? மம்மி பயப்படாதீங்க, ஒரு ஆளை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன். யார? நான் இப்போது திரும்பவும் அம்மா கிட்ட பேசுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள். செல்லம், லேயா, உன்னோட பிரச்சனைகள் என்னன்னு நாங்கள் கவனிக்காம விட்டுட்டோமா? தப்புதாம்மா, மன்னிச்சிடு. உன்னோட டைரியை அப்பா பார்த்துட்டேம்மா. ப்ராஜெக்டோட ப்ரெஷரும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக சொல்லி நாங்கள் கம்பல் பண்ணதும், ஏம்மா உனக்கு இஷ்டப்பட்டதை நீ செஞ்சால் போதுமா? கதை எழுதுவியோ, படம் எடுப்பியோ, எது வேணாலும் செஞ்சுக்கோமா. எங்களுக்கு நீ திரும்பி வந்தா போதுமா. டாடி டாடி அழாதீங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னு நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு. பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்கிறதுக்கு நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்சல்யூட்லி ஹாப்பி.
ஹலோ. எனக்கு தெரியும் சாங் ரெக்கார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு. பட் ஐ கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு தேங்க் யூ. என் லைஃப்பை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன் மூட் ஆஃபாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அந்த பாடலாசிரியர் தாமோ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாரு. ரகுமான் சாரை பார்க்கும்போது கொடுக்கறதுக்கு என்னால் முடியாதுன்னு தோணுது. இப்படி அப்செட் ஆகாதீங்க. வாழ்க்கையில் எப்பயாவது எதையாவது வேண்டிக்கிட்டே சாகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்திருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு நாள் தான் எனக்கும் அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஆனாலும் அந்த ஒரு ஃபோன் கால், ஒரு ராங் கால், அதனால தான் நான் இப்போ உயிரோடயே இருக்கேன். என் அப்பா கூடயும் என் அம்மா கூடயும் நான் பார்த்த எல்லார் கூடயும் எஸ் மட்டும்தான் சொன்னாங்க இது வரைக்கும். அதனால் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கேன். இனிமே எனக்கு பிடிக்காத வேலை எல்லாத்துக்குமே நோ சொல்ல போகிறேன். அந்த தைரியம் எனக்கு கொடுத்தது நீ தான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னோட பாட்டோட வரிகள் எப்படி இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச்.